புதுவை அமிர்தா குரல் மெய் என்பர்களே, நண்பர்களே, என்னோடு பணிபுரிந்த தோழர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அரசாங்கத் துறையிலே தனியார் துறையிலே பணியாற்றுகிற நண்பர்களே, அயல் நாட்டிலே பணிபுரிகிற நண்பர்களே, தமிழ் சான்றோர் பெருமக்களே, ஆண்டோர் பெருமக்களே, தமிழறிஞர்களே, வருங்காலத்தை வளமாக்க இருக்கிற இளைஞர்களே, சாய் பக்தர்களே, ஆன்மீக அன்பர்களே, வணக்கம். இதுதான் நான் சீரடிக்கு செல்வதற்கு காரணமான இருந்த தொடர் வண்டி. புதன்கிழமை இதான் சீரடி சாய் நகர். புதன்கிழமை காலையிலே 10:25 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் வியாழக்கிழமை 10:38 இது சீரடி தொடர்வண்டி நிலையம். அற்புதமான ஒரு பயணமாக எனக்கு தோன்றியது. இதையெல்லாம் எப்படியெல்லாம் இங்கு வர முடியும் என்று சிந்தித்து நம்முடைய சென்னை சென்ட்ரல் அங்கிருந்து தொடர் வண்டியில் புதன்கிழமை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு தொடர் வண்டி இருக்கிறது என்று அறிந்து அதிலே ஏறி கிட்டத்தட்ட 25 மணி நேரம் பயணம் அதிலே சென்று மறுநாள் காலையில் சீரடி வந்து இறங்கியாச்சு. அதன் பிறகு இப்பொழுது ஆலயத்துக்கு செல்லணும். ஆலயத்துக்கு செல்வதற்கு ஆட்டோ இருக்கிறது. சீரடியை சேர்ந்த நிறுவனம் பேருந்தை வைத்திருக்கிறார்கள். இந்த தொடர்வண்டி நிலையத்தில் பார்க்கின்ற போது அற்புதமான தொடர்வண்டி நிலையத்தில் செல்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி. சென்னையிலிருந்து வாரம் புதன்கிழமை அற்புதமான தொடர்வண்டி இருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து சாய் நகர் சீரடிக்கு செல்கிறது. அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் செல்லலாம், இல்லை என்றால் சீரடி பேருந்து இருக்கிறது. அப்படி நடந்து போகின்ற போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தொடர்வண்டி நிலையத்தில் எத்தனையோ பக்தர்களை சுமந்து செல்லுகிற இந்த தொடர்வண்டி நிலையத்தில் நாமும் வந்து இறங்கி இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு சீரடி, அது ஒரு சிறிய கிராமம்தான் என்று சொன்னார்கள். இப்போது அது சீரடி சாய்பாபாவுக்காக ஒரு பெரிய நகரம் போல காட்சி அளிக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சீரடி சாய்பாபாவை பார்க்கிறார்கள். ஒரு மனிதனாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த கிராமத்தை எல்லாம் நானும் பார்த்தேன். அது அடுத்த காணொளியிலே பார்க்கலாம். ஆகவே இந்த தொடர் வண்டியிலே வருகின்ற போது இந்த தண்டவாளங்கள் நம்மை எப்படி சுமந்து சென்றது, இந்த இரண்டும் சேராமல் நம்மை 2000 பேர் 1000 பேரை ஒரே ஒரு தொடர் வண்டியிலே சுமந்து செல்வதற்கு இந்த தண்டவாளங்கள் உதவி இருக்கிறது. இணைபிரியாமல் வந்து பக்கத்தில் இருக்கிற இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கின்ற போது எல்லாம் வறண்டு இருந்தாலும் வெயில் காலம் என்பதால் அதையும் தாண்டி மலைகளையும் மரங்களையும் பார்க்கின்ற போது நிறைய நான் பார்த்து கொண்டே வந்தேன். அற்புதமாக இருந்தது. இதெல்லாம்
விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளோ அழகு. மலைகளும் அது நடுவிலே சாலைகளும் நீர்நிலைகளும் புதிதாக நகரங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் புதிய புதிய ஊரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர் வண்டியிலே போகின்ற போது பார்க்கின்ற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு பரந்த இந்த பூமியில் நாம் சிறியவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த மலைகளும் மரங்களும் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. இந்த உலகம் எவ்வளவு பெரியது, இந்த பூமி எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. அப்படியே தொடர் வண்டியிலே அமர்ந்து கொண்டு வருகின்ற போது அவ்வளவு சிறப்பு. பச்சை பசேல் என்று இருக்கிற வயல்வெளிகளையும் பார்த்தேன். நீர் ஆதாரமான பல விதமான ஏரிகளை பார்த்து வந்தேன். அருவி, ஆறு, ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் இல்லை என்றால், நீர்த்தேக்கங்கள் இல்லை என்றால் மனித வாழ்வு பயனற்ற வாழ்வாக இருக்கும். ஆகவே நீர்நிலைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். எவ்வளோ அற்புதமான கடல் போல் காட்சி தருகிற இந்த நீர் நிலைகளை பார்க்கின்ற போது மனதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாம் கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டும். அற்புதமாக இருந்தது இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது. பச்சை பசேல் என்று இந்த தொடர் வண்டி செல்வதை பார்க்கின்ற போது இயற்கையெல்லாம் ரசித்து கொண்டே நாம் சென்றோம். அதிகாலை இது காலையிலே. தொடர் வண்டி என்பது வீடு போன்றது தான். என்னை பொறுத்தவரை எல்லாம் இருக்கும், படுத்து கொள்ளலாம். அப்புறம் ஆட்டோவிலே இப்போது ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். சீரடி வந்துட்டோமா, அப்படி ட்ரெயினில் வந்துட்டோம். அங்கிருந்து ஆட்டோவை பேசி ஒரு நபருக்கு 20 ரூபாய், நாங்கள் 5 நபர் சென்றோம். 100 ரூபாய் கொடுத்து அற்புதமாக எங்களை ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறார். ஆகவே நாம் வருகின்ற போது நாங்கள் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு சென்று, சென்னையிலிருந்து சென்ட்ரலிலிருந்து சீரடிக்கு சென்று, சீரடியிலிருந்து அது சீரடி பேருந்தும் இருக்கிறது, இல்லை என்றால் தனியாக ஒரு ஆட்டோ வைத்துக்கொண்டு அதிலே 20 ரூபாய் ஒரு நபருக்கு கொடுத்தால் நேராக. இதை பார்க்கின்ற போது வெறும் கிராம பகுதி போல் தான் நமக்கு தோன்றுகிறது. கிராம பகுதி போல் தான் நமக்கு தோன்றுகிறது. அப்படி அற்புதமாக அழைத்து செல்கிற காட்சி. இந்த ரயிலடி ஓரம் ஆட்டோ செல்கிறது. சீரடிக்கு இப்போது பாபாவை பார்ப்பதற்கு செல்லுகிறோம். பாபாவை பார்ப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த நகரமாக இது மாறிக்கொண்டே இருக்குது. ஆகவே அங்கிருந்து நீங்கள் 20 ரூபாய் ஒரு நபருக்கு கொடுத்து ஆட்டோவில் வரலாம், இல்லை என்றால் சீரடி பஸ்ஸு பேருந்து வருகிறது, அதிலும் வரலாம். ரோடெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. அப்படியே இரு பக்கமும் பார்த்து கொண்டே வந்தோம்.
அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இந்த இடம் மாறிவிடும். இப்படி மகான்கள் தோன்றுகின்ற போது அந்த இடத்துக்கு ஒரு மகத்துவம் வருகிறது. ஆட்டோவிலே பயணித்து சென்று கொண்டே இருக்கிறோம். வழிநடுக சாய்பாபாவை நினைத்து கொண்டு வருகிறோம். சாலைகளை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட சாய்பாபா ஆலயத்துக்கு நெருங்கி விட்டோம். ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் தான் இருக்கும். ஆலயத்தை நெருங்கி விட்டோம். இங்கு ஆன்லைனில் 200 ரூபாய் டிக்கெட் இருக்கிறது. சீனியர் சிட்டிசனுக்கு 1 மணி நேரத்திலே பார்க்கலாம். அவர்களோடு ஒருவரை அழைத்து செல்லலாம். 200 ரூபாய் டிக்கெட் எடுத்தால் அது 6ஆம் நம்பர் கேட்டு, 7ஆம் நம்பர் கேட்டு, 8ஆம் நம்பர் கேட்டு என்று வைத்திருக்கிறார். இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த சீனியர் சிட்டிசன்லாம் போவதற்கு என்ட்ரன்ஸ். அங்கே வந்து எல்லாம் இந்த பாதுகாப்பு பெட்டகங்கள் இதெல்லாம் இலவசமாக வைத்துக்கொள்ளலாம். அதேபோல் அலைபேசியை வைப்பதற்கு அதற்கு ஒரு கவுண்டர் இருக்கிறது. அப்புறம் மிதியடி காலணியை வைப்பதற்கு இருக்கிறது. இதையெல்லாம் நான் கோயிலுக்கு சென்று உள்ளே பார்த்ததை எடுக்க முடியாது. சாமியெல்லாம் பார்த்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டும் இல்லையா, அன்னதானம். அன்னதான கூடத்துக்கு இப்போது ஒரு திருப்பதி போல ஒரு பேருந்தை கோயிலுக்கு எதிர்புறத்திலே நிறுத்துகிறாங்க. அங்கிருந்து வந்து அந்த பேருந்தில் ஏறி நம்மை அழைத்து வருகிறார்கள். உணவு கொடுத்து நடந்தும் சில பேர் வருகிறார்கள். நாங்கள் பேருந்திலே வந்தோம். சீரடி சாய்பாபாவை சிறப்பாக வணங்கிவிட்டு அங்கே இருக்கிற வேப்ப மரத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அதன் பிறகு அங்கே இருக்கிற அவர் நண்பர்கள் சமாதியெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அருங்காட்சியெல்லாம் பார்த்துவிட்டு இப்போது சீரடிக்கு சொந்தமான அந்த கோயிலுக்கு சொந்தமான அந்த வாகனத்தில் பேருந்தில் மினி பேருந்து போல் இருக்கிறது. அதில் ஏறி இப்போது உணவு கூடத்துக்கு வந்திருக்கிறோம். காலையிலே சென்னை ட்ரெயின் வந்துதா, அதில் இறங்கி நேராக கோயிலுக்கு போனோம். அங்கு தங்குவதற்கும் இடம் இருக்குது. ஒரு நபருக்கு 30 ரூபாய் 20 ரூபாய் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நாங்கள் தங்கவில்லை. ஏனென்றால் அடுத்தது வேறு ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் தங்காமல் ரூம் எல்லாம் எடுக்காமல், எல்லா வசதியும் இருக்கிறது. 500 ரூபாய் இருக்கிறது, 1000 ரூபாய் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு இப்போது அன்னதான கூடத்துக்கு செல்லுகிறோம். அந்த பேருந்திலே வந்து இப்போது அன்னதான கூடத்துக்கு செல்லுகிறோம். அது ஆயிரக்கணக்கான திருப்பதியில் இருப்பதை போல் ஆயிரக்கணக்கான மக்கள் உணவு அருந்தலாம். சாய்பாபாவுடைய கொள்கையே அன்னதானம் தான் என்று கேள்விப்பட்டோம். அதை பாருங்கள், அன்னத்தை சமைப்பதை போல் ஒரு சிலை இருக்கிறது, சாய்பாபா சிலை. அதெல்லாம் பார்த்து இங்கே தான் அன்னதானம் பாருங்கள். அன்னதானத்தை சிறப்பாக ஏதோ ஒரு தண்ணீர், இப்போ எனக்கு தெரிந்தது கேமராவில் பார்த்தால் செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டுகிறார்கள். ஃபயர் சர்வீஸை போல் தண்ணீர் அடித்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள். பாபா அவர்கள் கார்டன் வைத்திருப்பார்கள் என்று செடி கொடிகளை வளர்ப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே பச்சை பசையில் என்று இருக்கிறது. அன்னதான கூடத்துக்கு செல்வதற்கு முன் அந்த பாபாவுடைய அந்த சிலையை பார்க்கின்ற போது பாருங்கள், தீயிலே ஒரு பானையை வைத்து, அதிலே செப்பு பானையை வைத்து சாப்பாடு செய்வதை போல ஒரு சிலையை பார்க்கிறோம். இது எனக்கு ஒரு வியப்பை தந்தது. அந்த காலத்தில் எல்லோரும் சாப்பிட வேண்டும் என்று வரலாறு நினைத்ததை போல
சாய்பாபாவும் நினைத்திருக்கிறார். தென்னாட்டிலே வள்ளலார், வடநாட்டிலே சாய்பாபா என்று எனக்கு தோன்றியது. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பெரிய உணவு கூடங்கள், சாப்பிடுகிற இடம். அப்படியே நடந்து சென்று வரிசையில் நின்று அங்கு சிறு சிறிய தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். அன்னபூரணி எப்படி அதையெல்லாம் பார்த்து வணங்கிட்டு அந்த சாய்பாபா ஆலயத்தில் நடக்கிற நிகழ்வுகளை தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், இங்கிருந்தே பார்க்கலாம். ஆனால் அங்கு படம் எடுப்பதற்கு அலௌடு இல்லை, செல்ஃபோன்லாம் கொடுத்துட்டு தான் போகணும். இது அன்னதான கூடம். ஆகவே அப்படியே வரிசையில் நின்று அப்படியே இந்த அம்மாவை வணங்கிவிட்டு வரிசையில் நின்று அன்னதான கூடத்துக்கு கையெல்லாம் கழுவிவிட்டு அன்னதான கூடத்துக்கு சென்றோம். அங்கு பார்த்தால் நல்ல அரிசியில் சாப்பாடு, அதன் பிறகு சப்பாத்தி, அதற்குண்டான குருமால்லாம் கொடுத்தார்கள். சில்வர் பிளேட். ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களுக்கு உணவு வழங்க தயாராகி இருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய கூடம், உணவு கூடம், உணவு அருந்துகிற கூடம், அவ்வளோ பெரிய கூடம். அதில் இருந்து அற்புதமாக நமக்கு திருப்பதி சென்றால் இதே போல் தான் இருக்கும். அங்கு வாழை இலையிலே உணவு, இங்கு தட்டிலே உணவு. அற்புதமான உணவை எல்லாம் உண்டுவிட்டு மீண்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு 5-6 கோயில் இருக்கிறது. சாய்பாபா வணங்கிய கோயில், அதை பார்க்க வேண்டும் என்று ஆசை. அதையும் ஒரு ஆட்டோவை பேசி அதிலே பக்கத்தில் பஞ்சமுகி, இப்படி பல்வேறு விதமான கோயில்களை பார்த்தோம். உணவு இருக்கிறது, அமைதி இருக்கிறது. ஒரு கிராம சூழ்நிலையாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும் சீரடி. இன்று இப்படி வளர்ந்திருக்கிறது என்றால் ஒரு சக்தி இல்லாமல் இல்லை, ஏதோ ஒரு அற்புதமான சக்தி நிலவுகிறது.